ஆளுமைமிகு அரசிப்பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் PMS தாவூத். இப்போ என்ன ஒரு கேள்வி பரவலான கேள்வி என்னன்னா, சமீப காலத்தில் பழைய பென்ஷன் குறைவதற்கு வாய்ப்பு உண்டாங்கிறது தான். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதாவது நீதிமன்ற தீர்ப்புகள், அரசு அப்பீல் பண்ணுறது, இது எல்லாமே செய்திகள்லாம் வர்றதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இதை அல்லாமல் இதற்கு இந்த கேள்வியை எழுப்புகிற மாதிரி நடந்துள்ள 2 முக்கியமான நிகழ்வுகள். ஆகையினால இந்த கேள்வி எழுந்திருக்கு. அதனால காரணம் இல்லாமல் இந்த கேள்வி கேட்டால் தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது என்னன்னு பார்த்துருவோம். அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையற்ற அச்சம், நமக்கு அந்த பீதி, அந்த மனக்குழப்பம் இருக்காது. முதலாவது, இந்த பென்ஷனை தீர்மானிக்கிறது 5 காரணிகள் தான். 5 ஃபேக்டரை வச்சு தான் இன்னைக்கு தேதியில் நம்ம வாங்கிட்டு இருக்கிற பென்ஷன் எப்படி தீர்மானிக்கப்படுது? இந்த 5 ஃபேக்டரை வச்சு தான். இந்த 5னுடைய நீளத்தை கூட்டிட்டாங்கன்னா பென்ஷன் குறைஞ்சி போயிடும். இந்த 5னுடைய நீளத்தை குறைச்சிட்டாங்கன்னா பென்ஷன் அதிகமாகிடும். அந்த நீளத்தை குறைப்பாங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான். ஆகையினால இது அப்படியே இருக்கும். என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, பென்ஷனுக்கு பே டிஏ எடுத்துக்கிட்டாங்க. டிஏன்னா அகவல் எப்படி தெரியும். பே டிஏ ஏடிஏ அடிஷனல் டிஎன்எஸ் அலவன்ஸ் அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பே டிஏ ஏடிஏ இன்டர்மீடியட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு எடுத்துக்கிறதே பேசிக் பே மட்டும்தான். டாக்டரில் பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸ், அந்த என்பிஎன் இருக்குது பாருங்கள், அது தமிழ்நாட்டிலையும் சரி யூனியன் கவர்மெண்ட்லேயும் சரி நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸையும் பே மாதிரி எடுத்துக்கிட்டு தான் பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது முதல் ஃபேக்டர். இதில் இப்போதைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. கூடவோ குறையவோ செய்யாது. இன்னுமே அடுத்த வர ஃபேக்டரில் கூடவோ குறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, சம்பள கணக்கீட்டுக்கான காலம். இப்போ முக்கியமான இதுதான். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ 1/1/96க்கு அப்புறம், அதாவது 5வது பே கமிஷன் சிபாரிசுக்கு அப்புறம் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினோமோ அதில் 50% வாங்குகிறோமா, அதுக்கு அது 50%ங்கிறது கடைசி சம்பளம் தான். ஏற்கனவே எப்படி இருந்துச்சுன்னா 60 மாத சம்பளத்தில் சராசரினாங்க, அப்புறம் 36 மாத சம்பளத்தில் சராசரினாங்க, அப்புறம் 12 மாத சம்பளத்தில் சராசரினாங்க, அப்புறம் 10 மாத சம்பளத்தில் சராசரினாங்க. இதெல்லாம் ஓய்ந்து போய் இப்போதே நம்ம இந்த பிரச்சனையே இல்லாமல், சராசரி பிரச்சனையே இல்லாமல் கடைசி சம்பளத்தை வச்சு பென்ஷன் வாங்குகிறோம். அதனால் பென்ஷன் அதிகமாக இருக்குது. இதே 60 மாத சம்பளம்னா என்ன ஆகும், பென்ஷன் எங்கேயே கீழே போயிடும் ஆச்சா. ஸோ இது அந்த மாதிரி நீட்டினாங்கன்னு வச்சுங்க, 60 மாத சம்பளம் தான் சராசரி தான் பென்ஷன் சொன்னால் குறைஞ்சி போகும். 36 நாள் குறைஞ்சி போகும், 12 நாள் குறைஞ்சி போகும். ஸோ இதை நீட்டினாங்கன்னா என்ன, நம்ம இன்னைக்கு தெரியல லாஸ்ட் பே ட்ரான்ங்கிறதுனால நோ மேட்டர், நம்ம கடைசி சம்பளத்தில் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தாப்புல இந்த பே டிஏலாம் போட்டிருக்கோம்ல, இந்த பே ப்ளஸ் என்பிஏ அது டாக்டருக்கு உள்ளது, அதனால் அதை எடுத்துக்க வேண்டாம். அது தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். பேங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை சதவீதத்தை பென்ஷனுக்கு எடுத்துக்கிறேன்னு இருந்துச்சு. ஏற்கனவே 37.5% இருந்திருக்கு, 30% இருந்திருக்கு, 25%லேருந்து ஏறுமோமா அப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பேயில் முதல் 500 ரூபாய்க்கு 50%, அடுத்த 500க்கு 45%, அடுத்தாப்புல எவ்வளோ ரூபா இருந்தாலும் அது 40% எடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கடைசி சம்பளத்தில் 50% தான் பென்ஷனுக்கு எடுத்துக்கின்னு சொல்கிறது 5வது பே கமிஷன்லேருந்து தான், 1/1/96லேருந்து தான். ஆக மேக்சிமம் 5வது பே கமிஷன் சிபாரிசு பிரகாரம் தான் நம்ம இன்றைக்கி தேதியில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். அதில் மாற்றம் ஏற்பட்டால் தான் ஏதாவது ஆகும், ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் அதிகபட்ச பென்ஷனுக்கான பணிக்காலம். ஒருத்தர் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணால் அவருக்கு அந்த அதிக மேக்ஸிமம் பென்ஷன் கொடுக்கலான்னு. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பென்ஷனுங்கிறது அங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் 2,50,000 இருக்குது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2,20,000 இருக்குது. இதை வாங்குவதற்கு அவர் எவ்வளவு காலம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி 30 வருஷம் வேலை பார்த்தாலே அதிகபட்ச சம்பளம் வாங்கிடலாம். 30 வருஷம் வேலை பார்த்தாலே கடைசி சம்பளத்தில் 50% வாங்கிடலாம். இது ரூலு. ஆனால் இந்த நல்லா கேட்டுக்கிறங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி அந்த ரூல் இருக்குது. 1/1/96 தான் அமலுக்கு வந்தது. என்னன்னு, கடைசி சம்பளத்தில் 50% வாங்கிறது, 30 வருஷம் வேலை பார்த்தா கரெக்டாக அதை வாங்கிக்கலாம். 30 வருஷம் வேலை பார்த்தா கடைசி சம்பளத்தில் 50% வாங்கிக்கலாங்கிறது எங்கே, அந்த யூனியன் கவர்மெண்ட்லேயும் இருந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. யூனியன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 6வது பே கமிஷன் 2006லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ நாள் வேலை பார்த்தாலும் பரவாயில்லை, 10 வருஷம் வேலை பார்த்து சர்வீஸ் அவ்வளோதான் இருக்குன்னு வச்சுங்க, ரிட்டையர் ஆனால் அவருக்கு கடைசி சம்பளத்தில் 50% வந்துட்டாங்க. உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 90,000 வாங்குறாருன்னு வச்சுங்க ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவர் அதிகபட்சம் 40-42 வருஷம் வேலை பார்க்கலாமா, அவ்வளோ நாள் வேலை பார்த்தாலும் கடைசி சம்பளமான 90,000த்தில் பாதி 45,000 தான். 25 வருஷம் வேலை பார்த்தாலும் 45,000 தான். 15 வருஷம் வேலை பார்த்தாலும் 45,000 தான். 10 வருஷம், அதான் குறைஞ்சபட்சம். அதுக்கு குறைச்சி வேலை பார்த்தா பென்ஷன் கிடைக்காது.
10 வருஷம் வேலை பார்த்தாலும் கடைசி சம்பளம் 90,000னா அவருக்கு பென்ஷன் 40,000 தான். இந்த கோட்பாடு இது இன்னும் தமிழ்நாடு அரசில் இல்லை. அது எவ்வளோ வருஷம் சர்வீஸோ 30 வருஷத்தை பொறுத்து எவ்வளோ கூட குறையுதோ அது குறைஞ்சி போகும். உதாரணமாக 30 வருஷம் வேலை பார்த்து 90,000 கடைசி சம்பளம்னா 40,000, 20 வருஷம்னா என்ன ஆகும் 30,000, 10 வருஷம்னா 15,000 தான் கிடைக்கும். இந்த கோட்பாடு இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லை, நமக்கு இருக்குது. 5வது, இது முக்கியமானது, வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் ஒரே டிஏ அப்படின்னு வந்தது எப்போ? அதுவும் 5வது சம்பள கமிஷன் பரிந்துரை தான். ஸோ இந்த 5 அடிப்படையில் தான் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் ஏதாவது ஒன்று கூட்டினா குறைச்சா, கூட்டினா தான், அதாவது 30 வருஷம் கிட்ட கூட்டினா குறைஞ்சி போகும். அதே போல் என்ன சொல்கிறது, மற்ற எல்லாமே எதாக இருந்தாலும் இந்த அளவுகோலை மாற்றினாங்கன்னு சொன்னால் பென்ஷன் நம்ம குறைஞ்சி போகும். புரியுதா? இதுதான் இப்போதைய நிலவரம். இதில் அந்த மாதிரி நடந்திருக்கா சமீபத்தில்னா? நடந்திருக்கு. என்னன்னா 2003 ஏப்ரல் 1/4/2003 என்ன பண்ணிட்டாங்க, 30 வருஷம் வேலை பார்த்தால் அவருக்கு கடைசி சம்பளத்தில் 50% பென்ஷன் என்ற விதியை மாற்றி அவர் 33 வருஷம் வேலை பார்த்தா தான் முழு பென்ஷன் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 1/1/96 அமலாக்கம் பெற்ற ஒரு நமக்கு பென்ஷனருக்கான ஒரு சலுகை என்ன பண்ணுது, 1/4/2003 அது மாற்றப்பட்டு 30 வருஷம் வேலை பார்த்தா பத்தாது, நீங்கள் 33 வருஷம் வேலை பார்த்தா தான் போதுங்கிற போது அப்போ என்ன பண்ணுவார், 30 வருஷம் வேலை பார்த்தவர் தன்னுடைய பென்ஷன் பெனிஃபிட்டில் 11% இழந்துருவார், கம்யூட்டேஷனில் இழந்துருவார், ஃபேமிலி பென்ஷனில் இழந்துருவார். அதாவது வயசாகி ரிட்டையர் மட்டுமல்ல, பிஆரில் போகிறவருக்கும் அதே நிலைமை தான், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறவருக்கும் அதே நிலைமை தான். ஆகையினால அவருக்கு கிட்டத்தட்ட 11% குறையாமல் இழப்பு ஏற்படும். அது அப்புறம் திரும்ப சரி பண்ணிட்டாங்க. ஆக நிகழ்வு இருக்குது. அதாவது பென்ஷன் கொடுக்குற செலவை குறைக்கிறதுக்காக பே அவுட்ஸ் வெளியில் போகிறது நிறையா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏற்பாடை அவங்க செஞ்சாங்க. இது தமிழ்நாடு அரசில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதாவது இபிஎஃப் ஒன்று இருக்குது. அதுக்கு இபிஎஸ் பென்ஷன் 95ன்னு ஒன்று இருக்குது. அந்த பென்ஷனுங்கிறது லட்சக்கணக்கான ஊழியர் சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த 15,000 இந்த 1/9/2014 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஊழியர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கேரளா ஹைகோர்ட்லேயும் அலகாபாத் ஹைகோர்ட்னு நினைக்கிறேன், 2 ஹைகோர்ட்லேயும் அவங்களுக்கு சாதகமாக வந்துட்டு, அதாவது அதிகமான பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போதே அந்த விதை ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டு போச்சு. என்னன்னு கேட்டால், அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், அது ஏற்கனவே 12 மாத சராசரிக்கு தான் பென்ஷன் கணக்கீடுன்னு இருந்தது என்பதை திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, 60 மாத சராசரிக்கு தான் நான் பென்ஷன் கொடுப்பேன்ட்டாங்க. இவங்க எவ்வளோ மெனக்கெட்டு பார்த்தாங்க, கோர்ட்டு அதுக்கு ஒன்றும் மறுப்பு சொல்லலை, 60 மாதங்கிறது சரிதான் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், 12 மாத சராசரிக்கு பார்த்த பென்ஷன் 60 மாத சராசரிக்கு பார்த்தா எவ்வளோ குறைஞ்சி போகும் நீங்கள் பார்த்துங்க. ஆக 2 நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கு. இனி நடக்குமாங்கிறது பெரும்பாலும் இந்த 2026 ஆரம்பித்து 2035 வரைக்கும் உள்ள ஸ்பெல் இருக்கு பாருங்கள், இந்த 8வது பே கமிஷன் காலம். இது அநேகமாக பழைய பென்ஷன்தாரர்கள் பெருந்திரளாக ஓய்வு பெறக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட 2035 அப்புறம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் பழைய பென்ஷன் அதோட அப்புறம் அதுக்கப்புறம் நீடிக்கும், 30 வருஷம் கூட நீடிக்கும். ஆனால் கொடுக்குற ஆரம்பிக்கிற டேட் என்ன, 35ஓட, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். சரி, இதனால் இந்த மாதிரி இப்போ வருமானா பெரும்பாலும் வந்துடாது. அப்புறம் இன்னொன்றும் இருக்குது, நமக்கு சாதகமான ஒன்று என்னட்டா, ஒரு பென்ஷனை சேங்கியன் பண்ண பிற்பாடு அதை குறைக்க முடியாது. பென்ஷனை சேங்கியன் பண்ண பிற்பாடு அதை குறைக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் ஆந்திராவில் என்ன பண்ணாங்க, சம்பளம் பென்ஷனை குறைச்சாங்க. உடனே எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு என்ன பண்ணிட்டு, ஹைகோர்ட்டு தப்பு, நிதி பேரிடர் வந்தால் தான் பென்ஷன் சம்பளத்தெல்லாம் குறைக்கலாம். நிதி பேரிடர்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் டெக்ளேர் பண்ணுறீங்களா, நாடு பொருளாதார நிலைமையில ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குன்னு அறிவிச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைங்கிற போது எப்படி நீங்கள் குறைச்சிங்க, ஆகையினால குறைச்ச தொகையை திருப்பி கொடுங்க, சும்மா கொடுக்காதீங்க, 12% வட்டியோடு கொடுங்கன்னாங்க. உடனே கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நமக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு உடனே ஏற்றுக்கொள்வது கிடையாது. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, 12%ன்னு சொல்லலை, பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க, 6% வட்டியோடு திருப்பி கொடுன்ட்டாங்க. ஆக இதுதான் நிலவரம். ஏற்பளிக்கப்பட்டு விட்டால் அந்த பென்ஷன் மாறாது, குறையாது. இதுதான் உண்மை. அதனால் இந்த நிகழ்வுகள்லையும் சாதாரணமாக ஆயிராது. இடையில கூட நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். நம்ம தமிழ் தினசரி என்ன பண்ணிட்டு பென்ஷனை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பென்ஷன் தான், ஃபேமிலி பென்ஷன் வாங்கினா ஏதாவது ஒன்று தான், எது ஜாஸ்தியோ எது அதிகமானதோ அதை வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
இந்த ஓய்வு பெறும் தேதியை வச்சு பண்ணுறது கூட இவங்களுக்கு இப்போ உள்ள ஸ்பெல்லில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் பொருந்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அதே போல் இடைக்காலத்துலையும் இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த 5 ஃபேக்டர்னோட நிலைமை இது அப்படியே மெயின்டைன் பண்ணப்பட்டால் எக்காரணத்தை கொண்டு பென்ஷன் குறையாது. மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எக்காரணத்தை கொண்டு குறையாதுன்னு நான் நம்புகிறோம். அதனால் இந்த இது வேண்டியதில்லை. பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை வெற்றி பெறட்டும். நன்றி.